Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend நிமி. இந்த வீடியோ வீட்டில் கம்போஸ்ட் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது அந்த வீடியோவோட லாஸ்ட் பார்ட் 3. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது ரோஸ் பவுடரி மில்டியூ ப்ராப்ளம் ரிலேட்டடானது. நம்ம ரோஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு 3 பார்ட் பார்த்தோம். அதில் 3rd பார்ட்டில் 3வது பார்ட்டில் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போது ராதாகிருஷ்ணன் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க லைம் ஜூஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ லைம் ஜூஸ் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணணுமா, அப்படியே யூஸ் பண்ணணுமா அது தெரியல. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ராதாகிருஷ்ணன் மோர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் த டிப். இந்த மாதிரி புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷன் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதில் லேயரிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 வீடியோலையும் சொல்லியிருந்தேன். லேயரிங்க்கு சில பொருட்கள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று கொக்கோபீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது யூஸ் பண்ணலாம். 2வது இனாக்குலம், அது கிடச்சுன்னா அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்எக்ஸ்பென்சிவான ஐட்டம் பார்க்கணும் அப்படின்னா ட்ரைட் லீவ்ஸ், காஞ்ச இலைங்க. நம்ம வீட்டில் நல்ல காஞ்ச இலைகள் இருக்குது அப்படின்னா அந்த இலைகள் யூஸ் பண்ணலாம். அப்படி இலைகள் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ட்ரைட் கிராஸ், நல்ல காஞ்ச புல் இல்லை வைக்கோல், அதை கூட கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அது யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ப்ரௌன் பேப்பர், பிளெயின் பேப்பர், நியூஸ் பேப்பருக்கு பதிலாக பிளெயின் பேப்பர், கலர்ஸ் எல்லாம் ரொம்ப இல்லாமல் இருக்கிற மாதிரி உள்ள பேப்பர். அது இல்லைன்னா சாடஸ்ட் அப்படின்னா மரத்தூள், கெமிக்கல்ஸ் எதுவும் சேராமல் ஃப்ரெஷ்ஷாக மரத்தூள் நல்லா காஞ்சிருக்கணும், ரொம்ப ஈரம் இருக்கக்கூடாது. ஸோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு கார்ப்பரேஷன்லேருந்து எங்கள் சிட்டியில் ஒரு மீடியா கொடுக்குறாங்க, கோகோபீட் பேஸ். அதில் நல்ல பாக்டீரியாஸும் சேர்ந்து ஆட் பண்ணி அப்படி எல்லா மாதமும் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நான் பே பண்ணி தான் வாங்கினோம். ஸோ நான் இப்போது அது யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் ட்ரைட் லீவ்ஸ், அப்புறமா நியூஸ் பேப்பர், எனக்கு ப்ரௌன் பேப்பர் பிளெயின் பேப்பர்லாம் கிடைக்கல, நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் குட்டியாக தான் கட் பண்ணி போட்டிருப்பேன், ஆனாலும் அது அப்படியே தான் இருக்கும். நான் என்னோடய மீடியா உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு பேக்கில் வரும். ஆன்லைன்லலாம் வாங்க முடியாது. உங்களுக்கு லோக்கல் அக்ரிகல்ச்சுரல் ஷாப் உங்கள் சிட்டியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் என்கொயர் பண்ணிக்கலாம். இப்படி வீட்டில் கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஏதாவது பொருட்கள் இருக்குதா, கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கினா கூட வாங்கிக்கலாம்ல. ஸோ இது எனக்கு 1 மாதம் வரும். நீங்கள் கோகோபீட் கூட நினச்சி அந்த மாதிரி சேஃபாக ஒரு சாக்லேயோ பக்கெட்லேயோ எடுத்து வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் அது அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ட்ரைட் லீவ்ஸ், மரத்தூள், இது வைக்கோல், அந்த மாதிரி ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் பாக்டீரியா நம்ம மேனுவலாக போடணும். என்னென்னா ரொம்ப புளிச்ச தயிர், புளிச்ச மோர், புளிச்ச மாவு, அந்த மாதிரி நம்ம லேசாக, அதுவும் ஒரு ஃபியூ மில்லிலிட்டர், நம்ம ஒரு கை நிறையாலாம் ஊற்றக்கூடாது, மாய்ஸ்சர் ஜாஸ்தி ஆயிரும். ஏன்னா நம்ம போடுற வேஸ்ட்லேயே நிறைய ஈரம் இருக்கும்ல. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் இப்போ எவ்வளோ வேஸ்ட் போடுறேனோ அந்த வேஸ்ட் ஈரம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்றாப்புல இந்த ப்ரௌன் அப்படின்னு சொல்கிற லேயரிங் மெட்டீரியல் போடணும். நான் எனக்கு இருக்கிற அந்த கோகோபீட் பேஸ்ட் மீடியா இருக்குல்ல, பார்த்தோம்ல, அது போடுவேன். சில டைம் ரொம்ப ட்ரையான காய்கறி வேஸ்ட், வாடை நல்ல காஞ்ச காய்கறி வேஸ்ட் அப்படின்னா ஒரு டப்பா போட்டேன்னா ஒரு டப்பா அந்த பவுடர் போடுவேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சுனாலும் பரவாயில்ல. ஏன்னா மாய்ஸ்சர் ஜாஸ்தி ஆச்சு, அது கரெக்ட் பேலன்ஸ் இல்லைன்னா தான் நிறைய மேகட்ஸ் ஃபார்ம் ஆகும். மேகட்ஸ்னால் நான் காமிக்கிறேன், இந்த வீடியோவில் இடையில வரும். அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லார்வா, ஒரு சோல்ஜர் ஃப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளையோட அது முட்டை போட்டு வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி லேயர் பண்ணணும், அது ஃபுல்லும் கவர் ஆகணும்.
இது நல்லா கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சின்ன இன்செக்ட் இருக்குல்ல முட்டை போடுறது அதெல்லாம் வரதை ப்ரிவெண்ட் பண்ணலாம், ரொம்ப ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஒன்று வந்து நிறைய ஈரம் இருந்துச்சுனாலோ, ரெண்டாவது இது நம்ம கரெக்டாக கவர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னாலோ மேகட்ஸ் வந்து நிறைய அந்த ஃப்ளை வந்து முட்டை போட்டு மேகட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும். நான் வந்து இது எப்படி லேயர் பண்ணிவிட்டு அடைச்சிருவேன், நியூஸ் பேப்பர் எதுவும் போடுறதில்ல. எனக்கு இதில் ஹோல்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் அப்படியே மடித்து மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த லிட்டை வச்சு மூடிடுங்க. இது நம்ம ஒவ்வொரு வாட்டி திறக்கும்போ நம்ம கரெக்டாக அந்த வெட் வேஸ்ட் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஏற்றாப்புல ட்ரை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல்லும் வராது. ரேட்ஸ் கூட எதுவும் வந்து இதில் இது தட்டி போட்டுது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் எனக்கு வந்ததே இல்லை. அதுக்கப்புறமா 5 நாளைக்கு ஒரு வாட்டி இதை நான் வந்து ஒரு கம்பு வச்சோ க்ளவுஸ் போட்டுட்டோ நீங்கள் அதை வந்து அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். அடியில் இருக்கிறது மேலே வர்ற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வேஸ்ட் போட்டு லேயர் பண்ணிக்கலாம். அந்த டைம் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் எவ்வளோ இருக்குது, ஈரம் ஜாஸ்தியாக இருக்கா, அதுக்கேற்றாப்புல ப்ரௌன் கூடுதல் போடணுமா, இல்லை கொஞ்சம் புளிச்ச மோர் தெளித்து மிக்ஸ் பண்ணி விடணுமா அப்படின்ற ஐடியாலாம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து ட்ரைட் கவுடங் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணிடாதீங்க. அதில் வந்து அந்த வார்ம்ஸ் எக்கு போட்டு இருந்துச்சு அப்படின்னா க்ரப்ஸ் ஃபார்ம் ஆகும், அது செடிங்களுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ட்ரைட் கவுடங் வந்து லேயரிங்காகவோ இல்லை அடியில் போடுறதுக்காகவோ யூஸ் பண்ணுறதை தவிர்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லும் போட்டு நிறச்சிட்டிங்க அப்படின்னா அதை அப்படியே அடைச்சி நான் சொன்ன மாதிரி ஒரு ட்ரை ஏரியாவில் ஷேட் உள்ள இடத்துல வெயில் வராத இடத்துல அப்படி ஒதுக்கி வச்சுருங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாய்ஸ்சர் லெவல் வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் ஒவ்வொரு வீக்கும் அந்த கீழே அந்த வேஸ்ட் வாட்டர் போகும்ல, அந்த வேஸ்ட் வாட்டர் ப்ரௌன் கலர் சொல்யூஷன் அது கூட இருக்குதா இல்லையான்னு நம்ம பார்த்து எடுத்து கொட்டணும். இது என்னோடய பிளேட்டில் கலெக்ட் ஆகிருந்த அந்த ப்ரௌன் சொல்யூஷன் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் வரும். ஏன்னா எனக்கு மாய்ஸ்சர் அண்ட் அந்த லெவல் வந்து உள்ளால ரொம்ப ஈரமாகவே இல்லை. என்ன சொல்கிறது, செமி சாலிடாவோ இல்லை கட்டி கட்டியாவோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்னோடய கம்போஸ்ட் பின்னை நான் நிறைய வாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி புலாவ் ரைஸ் மாதிரி இருக்கணும். அப்போது நமக்கு இந்த வேஸ்ட் வந்து நிறைய வராது. ஸோ கம்போஸ்ட் ப்ரிப்ரேஷனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒன்றில் மாய்ஸ்சரே இருக்காது, ஒன்றில் மாய்ஸ்சர் கூடி போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டிப் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஒரு டைம் ஓவர் ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா கூட மிஸ்டேக் இல்லை. அதில் வந்து நைட்ரஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் இட்ஸ் ஓகே. நம்ம கம்போஸ்ட் பின் ஃபுல்லான டேலேருந்து ஒரு 45 days to 60 days மேக்ஸிமம் எடுக்கலாம் கம்போஸ்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்போது அந்த பேஷன்ஸ் வேணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கம்போஸ்ட்டை எடுத்து டைரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம கம்போஸ்ட் கரெக்டாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன அறிகுறினா, இதில் பாருங்கள் அந்த லைன் வரைக்கும் போட்டது அப்படி கீழே போயிருக்கு, ஒரு 3-4 inches கீழே போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம கம்போஸ்ட் இஸ் வெரி குட். அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து நல்லா சாப்பிட்டு அந்த டைஜஸ்ட் பண்ணி வர அவுட்கம் தான் நம்ம கம்போஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு வேணும்னு அரிச்சு எடுத்துக்கலாம். நான் அரிச்சு எடுத்தது ஒரு இதில் போட்டிருக்கேன். இதை சன்ட்ரை பண்ணணும் இல்லை வெயிலில் காய வைக்கணும் அப்படின்ற தேவையில்லை. இந்த பாருங்கள், இதுதான் அந்த மேகட். இது இருந்துச்சுன்னா தப்பே இல்லை. இது நிறைய இருக்கக்கூடாது. நிறையனா அப்படி ஃபுல்லும் அப்படி நெழியும் அப்படின்னா உங்கள் வேஸ்ட்டில் வந்து நனைவு ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 1-2 இருக்கும், அது தப்பே இல்லை. அண்ட் இந்த மேகட்ஸ் கூட நம்ம கம்போஸ்ட்டை சீக்கிரமாக பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இஸ் குட். அண்ட் அது நம்ம எப்படி கம்போஸ்ட் எடுத்து செடிக்கு கொண்டு போடுறப்ப கூட செடிக்கு எந்த பாதிப்பும் வராது. பிகாஸ் தீஸ் மேகட்ஸ் won't eat any plant or root. அது வந்து இந்த சோல்ஜர் ஃப்ளை பிளாக் கலர் ஃப்ளை ஆகி அது பாட்டுக்கு போயிடும். இந்த கம்போஸ்டில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஸ்டிங்கோ ஒரு பேட் ஸ்மெல்லோ இல்லை. எடுத்து நீங்கள் மணத்தி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு எர்த், இப்போ மழை எல்லாம் பெய்தா நமக்கு மண் வாசனை வருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நல்ல மனம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு earthy இட்ஸ் நாட் ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்மெல் தான் வரும். ஸோ
அதனால நான் தாராளமாக கை போட்டு கிண்டி இதெல்லாம் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி முட்டைத்தோடெல்லாம் பொடி பொடியாக அந்த மாதிரி கிடக்கும். பாக்கி எல்லாமே ஒன்றுமே நமக்கு இதிலேருந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. எல்லாம் ப்ரௌன் ஆகி கம்போஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கம்போஸ்ட்டை நான் டைரெக்டாக அரிக்கவே இல்லை. இந்த மாதிரி சாயிலில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த சாயிலில் மிக்ஸ் பண்ணும்போது இது கோகோபீட் பேஸ்ட் கம்போஸ்ட் இல்லையா? ஏற்கனவே அதில் கோகோபீட்டும் இருக்குது, சேர்ந்து ஃபெர்டிலைசராகவும் இருக்குது. ஸோ சாயிலில் நான் எக்ஸ்ட்ரா கோகோபீட் போடல. இது மட்டும் ஈக்குவல் குவான்டிட்டி, ஈக்குவல் 1 part சாயில் 1 part கம்போஸ்ட் அப்படி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பின்னை பாருங்கள், இது எனக்கு லாஸ்ட் வீக் ஃபுல்லானது. இது இன்னும் ரெடி ஆகலை, ஜஸ்ட்டு ஃபுல்லாகி கீழே மாற்றி வச்சுருக்கோம். இதில் சில டைம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியோண்டு தக்காளி செடி இந்த மாதிரி ஏதாவது அதில் மாய்ஸ்சர் இருக்கனால அழகாக வளர்ந்து நிற்கும். அதை ஜஸ்ட் எடுத்து போட்டுருவேன். அண்ட் இதை நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். அப்போ அது எப்படி இருக்குது, அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து நிறைய தண்ணி இருந்துச்சு, இதில் ஈரம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம லூஸாகவே இருக்காது. மிக்ஸ் பண்ணும்போது துண்டு துண்டாக வரும். இதை வந்து நல்ல உப்புமா எப்படி இருக்கும், லூஸாக உப்புமா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும். அப்போ அந்த வெட்டும் ட்ரைனஸும் பேலன்ஸாக கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம், ஏன்னா இப்போ இது எனக்கு பிடிக்க முடியுது, அப்போ மாய்ஸ்சர் கரெக்டாக இருக்குது. பிடிக்கும்போது உங்களுக்கு தண்ணி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ட்ரை வேஸ்ட் போடணும், அந்த ப்ரௌன் மெட்டீரியல் போடணும். உங்களுக்கு ரொம்ப இந்த எப்படி கையில் பிடிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் புளிச்ச மோர் லேசாக ஒரு 5 ml, இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரு 5 ml அப்படி மேலே தெளித்து, அது நல்ல பாக்டீரியா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது அது கரெக்டாக பேலன்ஸ் ஆயிரும். நீங்கள் இதை அரிச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏதாவது அந்த பெரிய ஹோல் உள்ள அரிப்பு கிடைக்கும்ல கடையில், இல்லை பிளாஸ்டிக்கில் கூட வரும், அதை யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வரும். அப்போ இந்த பவுடராக இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மேலே நிறைய வேஸ்ட் வரும். வேஸ்ட்டுன்னா அது வேஸ்ட்டாக போடுறதுக்கு இல்லை, இதை கூட நம்ம திரும்ப அந்த பின்னில் நான் போட்டுருவேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணேன். ஃபுல்லும் அரிச்சு எடுக்கும்போது அதில் உள்ள கசடு, இந்த பெரிய ஃபுல்லும் கம்போஸ்ட் ஆகாமல் இருக்கிறது, அந்த எக்ஷெல்லு, எவ்வளோ ஃபைபர் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே இப்படி வந்துடுச்சு. நான் அப்புறமா அடுத்த வாட்டி எம்டி பின் வைக்கிறப்ப அடியில் இது ஃபுல்லும் போட்டு விட்டேன். போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து கிச்சன் வேஸ்ட் போட ஆரம்பித்தேன். ஸோ உங்கள் பர்சனல் சாய்ஸ், அரிச்சு யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டையும் உங்களுக்கு காமிச்சேன். இந்த ப்ராசஸில் வேறு ட்ரிக்ஸோ இல்லை சீக்ரெட்டோ அப்படி எதுவுமே இல்லை. ஸோ மொத்தமாகவே எல்லா ப்ராசஸில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கேன். இது தவிர வேறு ஏதாவது டவுட்ஸு இல்லை ப்ராப்ளம்ஸ், கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் எதுவும் அனுப்பணும் அப்படின்னா என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் கார்டனிங் டைரி அதில் அனுப்பி கொடுங்க. ஸோ ஐல் ட்ரை டு ரெஸ்பாண்ட் பேக். சாரி அபவுட் த வீடியோ லென்த். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், கார்டனிங்க்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஆர் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் வந்து வீட்டில் கிச்சன் வேஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ள டிப்ஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ஸோ மறுபடியும் வில் மீட் ஆன் another interesting topic. அப்போ அது வரைக்கும் happy gardening everyone, take care. But till we meet again, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.